பிரியத்திற்குரிய டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ராம் பேசுகிறேன். நாலு, 5, 6 வெள்ளி, சனி, ஞாயிறு படம் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா, அனுப்புனீங்கன்னா, அந்த கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் டூரிங் டாக்கீஸில் உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன். நன்றி. ஜியோ ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான். எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ட் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். சாய் வித் சித்ரா. உங்களுடைய கதாநாயகர்களை தீர்மானிக்கிறது உங்கள் கதை தானா? அப்படி சொல்ல முடியாது சார். என்னுடைய கதையை ஒத்துக்கொள்ளக்கூடிய கதாநாயகர்கள் அப்படி ஏன்னா யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற அடாப்டேஷன் வந்துடும்ல சார் ஸ்கிரிப்டில். அதான் சொல்கிறேன், நம்ம 2-3 பேர்த்தில் முயற்சி பண்ணுவோம். அது எங்கே டிசைன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராஜெக்ட். அப்படிலாம் நம்ம அவ்வளோ பெரிய இடத்துலலாம் இல்லை சார். நான் ஒரு கதை பண்ணிட்டேன், அவர் நடித்தாதான் எடுப்பேன்லாம் நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு படம் எடுக்க வந்திருக்கோம். பெரிய இடம் நான் சொல்கிறது வந்து அவ்வளோ சர்வாதிகார மனப்பான்மையோடு இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும், அதுக்கு யார் நடித்தா நல்லா இருக்கும்னு ஒரு முயற்சி செய்வோம். இப்போ கிரேஸ் ஆண்டி இந்த படத்தில் நடித்தா இருக்கும், நான் தான் ஒரு முயற்சி செய்வேன். அதுக்கு ஒரு 3 மாதங்கள் எடுத்துக்கிறோம். அவர் இல்லைன்னு சொன்னால் அதுக்காக அந்த படத்தை விட்டுட்டு போக முடியாது, வேறு யாராவது வச்சு எடுத்துகிட்டு போகணும். அப்போ அந்த தயாரிப்பாளர் அதையும் புரிஞ்சுக்கிறாங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போ இப்படியும் நடக்குது, அப்படியும் நடக்குது. பொதுவாக கதை எழுதுறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்குவீங்க? ஒரு 4 வீக்ஸ் சார், 1 மந்த். ஒரு முழு கதையை ஸ்கிரிப்டாக, ஒரு பவுண்டடாக, ஒரு ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு. அது வந்து என்னென்னா உலகத்துக்கு கொடுக்குறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு மைண்டில் உங்களுக்கு அப்படியே ஒரு 15 நாள் அப்படி. அது என்னென்னா சார், இது ஒரு நாள் ப்ராசஸ் இல்லை சார். இப்போ இந்த படம் இவ்வளோ ரீசன் நேற்று நைட் ஒரு கதை சொல்லிட்டுருக்கேன், ஒரு ஐடியா வந்துச்சுன்னு சொல்லிட்டு. சார் சுவாரஸ்யமே கதை வந்துகிட்டே இருக்கணும் சார். நின்றுச்சுன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். டெய்லி எனக்கு ஒரு ஸ்பாட் நான் அதை பண்ணுறேன் பண்ணல ஷுட் ஐடியாஸ். இந்த ஒருத்தர் நான் பார்த்தேன் இப்படி சொல்கிறான் இதனால். இப்போ நேற்று எனக்கு நேற்று இந்த கோயம்புத்தூரில் ஒரு பையன் என்கிட்ட ஒரு 5 5 ஸ்டார் சாக்லேட்டை கட்டி கொடுக்குறான். ஒரு பொண்ணு அவனு என்னென்னு கேட்டால், அந்த பொண்ணு அவனுக்கு அன்னைக்கு குடித்தான், அதை அவன் என்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கான். என்னென்னு கேட்டால், இல்லை சார், நான் உங்கள் படத்தை சொல்லி தான் இதை நான் இந்த பொண்ணை இது பண்ணேன், அதனால் நான் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறாங்க. எனக்கு இது அந்த கதைக்குள்ளேயே ஒரு எக்ஸ்ட்ரானரி, அதை கொஞ்சம் மாற்றினா வேற ஒரு கதையாயிடும். ஸோ இப்படி நீங்கள் எதிர்பார்க்காம இப்படி நிறைய என்ன சொல்கிறது விஷயங்கள், கோஇன்ஸ்டன்சஸ், ஒரு இது தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டு நிறைய நடக்கும் சார் லைஃப்பில். இப்போ அனுபவங்கள் எனக்கு இல்லையே, லைஃப்பில் எனக்கு நடந்தது எல்லாமே மிராக்கிள்ஸ் நான் சொல்லுவேன். பாலுமகேந்திரா சாரை நான் மீட் பண்ணது, பாரதி ராஜா சாருடைய அன்பு, மாரிஸ், இது எல்லாமே மிராக்கிள்ஸ் தான். ஏன்னா நம்ம திட்டமிட்டு இதை செய்யலை. இது இப்படி இந்த டிசைனே. இப்போ நானும் வெற்றியும் வேலை பார்த்து நாங்கள் டைரக்டர் ஆகணும் கூட இல்லை, வேலை பார்த்துட்டு இருக்கப்போ பேசினது தான் இல்லையா. டைரக்டர் ஆனதுக்கப்புறம் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, அதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. இப்போ நிறைய விஷயங்கள் முன் தீர்மானம் என்ன சொல்ல திட்டமிடாமல் தானாக அது நடக்கும். அதில் ஒரு பியூட்டி இருக்குது. இது டெய்லி நடக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ரைட்டராக நான் இதை எப்போதும் பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து கூட எனக்கு ஏதாவது கிடச்சிதுன்னா இம்மீடியட்டாக அதை படம் பண்ணுறமோ இல்லையோ, இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அதை பேசி, அவர் இப்படி ஒருத்தர் சொன்னார், இப்படி ஒரு நடந்துச்சுன்னு ஒன்று பேசுவோம்ல. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தனை தேடிட்டே இருந்தேன் நம்மளால். அவனை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. அந்த கண்டுபிடிச்ச கதையை ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணலாம். இப்படி ஒரு வாழ்க்கையில் ஒன்று நடக்கும். இல்லாட்டி திடீர்னு ஏதோ ஒன்று கேட்போம், கேட்குறப்ப நம்மளுக்கு ஒன்று தோணும், இதில் ஒன்று நடக்கும். அதனால் தினமும் செய்யக்கூடிய வேலை இல்லாட்டி வார்ம் அப்னா கதை பேசுகிறது சார். ஒரு ரைட்டர் டைரக்டர் எவ்ரி டே he talks about some stories. உலகத்தில் நடந்த கதை, படித்த கதை, அவருக்கு தோன்றிய கதையில் பார்த்த படம். இதை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 3-4 மணி நேரம் இதற்கான செலவிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களை இட் கீப்ஸ் யூ அலைவ். இன்றைக்கு திரை விமர்சனங்களே விவாத பொருளாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்போதுமே விவாத பொருள் தான் சார். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் பீரியட்லேயும் திரை விமர்சனமாக, நான் கட்டுரை தமிழுக்கு விமர்சனம் 42 மார்க் எடுத்ததுக்கு ராக்கன்னு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கெட்ட வார்த்தையிலே திட்டினேன். என்னோட காலேஜ் சீனியர்
தங்க மீனலுக்கு திரும்ப 43 44 போட நானும் நம்ம அருண் விஸ்வா மாவீரன் ப்ரொடியூசர் இருக்கான்ல, அவன் இந்த பக்கம் அமுதன் கபி அடிச்சிட்டு அவங்க ஓங்கு தாங்க இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸில் போனால் அடிக்க வந்துட்டோம்னு நினச்சிட்டாங்க. நம்ம சும்மா கேட்க தான் போனோம். போய் அந்த 6 பேர்த்த கூப்பிடு, யார் அந்த விமர்சனத்துக்குள்ளே நான் இங்கே டிஸ்கஷன் வைப்போம், நீ என்ன எழுதுனேன்னு சொல்லு. இப்படி தான் சார் இருந்திருக்கோம். அது என்னன்னா நம்ம நினைக்கிறத நம்ம சொல்லிட்டு வந்தோம். டெமோக்ராட்டிக்கான வேர்ல்டு, அவங்க எழுதலாம் நம்ம கேட்கணும் இல்லையா. அப்புறம் கேட்டோன்னா ஆனந்தோட எனக்கு அடுத்த வாரம் ஒரு கட்டுரை கொடுக்குறாங்க, சரி நீங்கள் எழுதி கொடுங்க இல்லையா அப்படின்னு அதை போட்டாங்க. இப்போ பெருமாள் முருகன் எனக்கு பிடித்த ரைட்டர், அவர்கிட்ட இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கட்டுரை தமிழில் வந்து அவர் ரொம்ப மோசமாக தான் எழுதியிருந்தார். திரையிலேருந்து போனால் தியேட்டரில் ஆள் இல்லைன்னு. அப்போ அவர் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம ரொம்ப பிடித்த எழுத்தாளர், ரொம்ப அவரோட ஏறு வயல் இதெல்லாம், இவர் ஏன் இப்படி எழுதினாரு? அப்போ என்ன கண்டுபிடிச்சுன்னா, ஒரு விமர்சனத்தின் மூலியமாக நம்ம படத்தை மட்டும் இல்லை, விமர்சனம் பண்ணுறவர் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்படிங்கிற ஒன்றும் நம்ம கற்றுக்கிறோம். போக நீங்கள் எவ்வளோ ஆகுறீங்க. அப்புறம் விமர்சனம் இல்லாமல் சினிமா எனக்கு உற்சாகமாகவே இருக்காது சார். கிண்டல் கேலி இதெல்லாம் இருக்கிறது தான் அது ஒரு கொண்டாட்டம் இல்லையா, ஒரு ஸ்பிரிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து விமர்சனம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியமுக்கு வந்திருக்கு. அன்றைக்கும் இது இப்படியே தான் சார். சிறுபத்திரிகை ஒரு விமர்சனம் எழுதுவாங்க, ஆனந்தவனுக்கு முதல் விமர்சனம் எழுதுவாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆதி காலத்துலேருந்து பாரராஜா சார் எவ்வளோ கடுப்பாயிருக்காரு, எவ்வளோ விமர்சனத்துக்கு பாலுமேந்திர சார் கடுப்பாயிருக்காரு. பட் அது வந்து ஹெல்த்தியான கடுப்புகள் தான் சொல்கிறேன். இப்போ இருக்கிறதும் அதே மாதிரி தான் சார். இப்போ மேபி இது என்ன சொல்கிறது, இந்த இன்னைக்கு கொஞ்சம் தனி மனித தாக்குதல்கள் அதிகமாக இருக்குன்னு எப்போதுமே இருக்குது சார் இல்லையா. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்படி இருந்தால் அப்படி சொல்லுவாங்க, அப்படி இருந்தால் இப்படி சொல்லுவாங்க சார். பட் நான் எப்படி நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு படம் எடுத்து ஒரு டைரக்டர் நம்ம ஒரு இமேஜுக்கு வந்தப்போ அந்த தாக்குதல் வந்து வரதான் செய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சமூகம் டைரக்டர் ரொம்ப எதிர்பார்க்குது, டைரக்டர் இருந்து இல்லையா. அப்புறம் அதை தாண்டி அடுத்த படத்தில் மாறியும் போயிடுவாங்க. அப்புறம் இன்றைக்கி அந்த தனி மனித தாக்குதல் இந்த யூடியூப்பில் ஒரு நாள் அது முடிஞ்சிடுது சார். ஏன்னா அன்னைக்கோடு அது போயிடுது. அதனால் அது போக போக இது இப்போ தான் இந்த சோஷியல் மீடியா இவ்வளோ பெருசாக இருக்குது. நீ வருங்காலத்தில் இன்னுமே அது சிவிலைஸ்டாக மாதிரி இன்னுமே பெட்டராக அதை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அது அப்படி தானே சார் வளரும். ஸோ எல்லா சிஸ்டத்துலேயும் குறைகள் இருக்கும் சார். அதனால் அந்த சிஸ்டமே தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஃப்ளா இல்லாத உலகத்தில் அது அந்த சிஸ்டம் எவால்வ் ஆக தன்னுடைய குறையை நிவர்த்தி செய்து அது இன்னும் பெட்டராக மாறும். அப்புறம் சினிமா ஷுட் பி த டாக் ஆஃப் த டவுன் சார், ஏதோ ஒரு விதத்தில் இல்லையா. இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் எவ்வளோ வந்துருச்சு. இன்னும் சினிமாவை மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க, அதை வச்சு ஒரு கலாட்டா நடக்குதுன்னா ஓகே, ஸ்டில் இந்த பிஸ்னஸ் ஓடிட்டுருக்குங்கிறதுக்கான அடையாளம் அதுதான். அதனால் அது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான மல்யுத்த போட்டியாக தான் அதை பார்க்குறேன். ஒரு படத்தினுடைய உருவாக்கத்திலும் வெளியிடுறதுலையும் எந்த ஏரியா ரொம்ப டஃப்பாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? வெளியிடுறது சார் இன்னைக்கு ரொம்ப எப்போதுமே எனக்கு டஃப் தான். இப்போ ரொம்ப நம்ம தெரிஞ்சு ஒரு படத்துக்கு ஒரு கதை தானே இருக்கும். எப்படியாவது நம்ம எல்லா பேட்டிலையும் பறந்து போக வெவ்வேறு கதை சொல்ல முடியாது. அந்த கதை தான் சொல்ல முடியும். பறந்து போக கதையை பற்றி தான் பேச முடியும். இல்லை அது இப்போ எப்படின்னா சொல்கிறாங்கன்னா, முன்னாடிலாம் ப்ரொமோஷன் அதை மட்டும் தானே பேசுவோம். இப்போ அதை பேசக்கூடாதா ப்ரொமோஷனில்? ஆடியன்ஸ் என்னப்பா அப்புறம் படத்தை வேறு ஏதாவது சொல்லி அதுக்கு நடுவில் பறந்து போக சொல்லணும். இப்படி ஒரு மாறி இருக்குது. அதுக்குள்ளே என்டர்டெயின் பண்ணணும். இப்போ எந்த அளவுக்கு யோசிக்க முடியும்னா, அந்த படத்துக்கு தேவையில்லாத விஷயத்த சொல்லைங்கிற மட்டும் தான் யோசிக்க முடியுமே தவிர என்ன சொன்னோங்கிறத பற்றி ஃப்ளோவில் வர்றது தான். ஸோ அது ரொம்ப ஆபத்தானதும் கூட. ஏன்னா நீங்கள் வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிடலாம், இது இருக்குது. சம்டைம்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் சொல்லிடலாம். ஏன்னா அதிகமாக சொன்னாலும் அதை வச்சு மொத்தமாகவே காலி பண்ணிடுவாங்க. குறைவாக சொன்னால் எதுவுமே சொல்ல. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு டைரக்டர் வந்து அவரே உட்காந்து எப்படி செல் இஸ் ஃபிலிம் இல்லையா. அது ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, அயற்சி தரக்கூடிய சுவாரஸ்யமான பணி. வேறு வழி இல்லை. அது அந்த பேக்கில் நீங்கள் எடுத்து தான் ஆகும். ரொம்ப வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு ஒதுங்கி இருக்க முடியாது. ஓகே பார்த்துக்கலாம், சரி தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், இறங்கிட்டோம் ஆற்றுக்குள்ளே குளிச்சுட்டு மேலே ஏறும் அப்படிங்கிற மாதிரி தான். பறந்து போ படத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரபலங்கள் அதை பாராட்டிட்டாங்க. அதை வந்து வலைதளங்கள்லேயே பார்க்க முடியுது. இதில் மிகப்பெரிய பாராட்டாக நீங்கள் நினைக்கிறது எது சார்? சீனியர்ஸ் முதற்கொண்டு ஜூனியர்ஸ் வரைக்கும் பாராட்டுறாங்க. அது வந்து அவங்க படத்தை பாராட்டினாங்கிறத விட இவ்வளோ ஓப்பன் ஹார்ட்டடாக என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க, இந்த படத்தை என்கரேஜ் பண்ணுறாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. பாராட்டுதல்ங்கிறது எல்லாத்துக்குமே சந்தோஷமாக தானே இருக்கும். ஸோ அது தைரியமாக படத்தை காட்டணும். படம் பிடிக்கலன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அது ஒரு 5% 95% பிடிச்சிருந்துச்சு. பிடிக்கலன்னா பாராட்டினுடைய அளவுகள் மாறும்ல அது. அண்டு இது எல்லா படத்துக்கும் நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நமக்கு இல்லை, ஒரு படத்தை காட்டினா எல்லாருமே அதை கோயிங் டு ரியாக்ட் இல்லையா. ஒரு 95% பாசிட்டிவாக வந்தால் உங்களுக்கு ஓகே. ஆமாம், தேட்டரோட பல்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்புறம் மக்களும் பார்த்துட்டாங்க. ஸோ இதில் வந்து இவர் சொன்னது கம்மி, அவர் சொன்னது கூட, இந்த பாராட்டு அப்படி இல்லை. எல்லா பாராட்டுகளும் சில பேருக்கு ஆர்டிகுலேட் பண்ண வரும், சில பேருக்கு ஆர்டிகுலேட் பண்ண வராது. ஆனால் உங்களை ஒரு கை குலுக்கிறதுலையும் உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அதோட இது என்னன்னு சொல்லிடுறா. ஸோ இந்த மாதிரி தான் சார் இப்படி தான் இருக்குது இண்டஸ்ட்ரியில். வெரி ஹெல்த்தி இண்டஸ்ட்ரி அப்படின்னு நான் சொல்கிறேன். நாட் ஒன்லி ஃபார் மீ, ஃபார் எவ்ரி ஒன்.
ஒரு இக்கட்டுனா எல்லாருமே வந்து கூட நின்று அந்த படத்தை நல்லா பிடிச்சிருக்குன்னா தேர் ஆல் டூயிங் அவுட் ஆஃப் த வே டு சப்போர்ட் த ஃபிலிம் விச் நானும் அதான் பண்ணேன், எனக்கு மற்றவங்க பண்ணுறாங்க, நீங்களும் பண்ணுறீங்க. இப்படி தமிழ் சினிமா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறி மாறி இயக்குனர்கள் மற்ற இயக்குனர்களை உற்சாகப்படுத்தியும் ஆதரவு கொடுத்தும் கை கொடுத்தும் இந்த இது போயிட்டே இருக்குது சார். பறந்து போ படமும் ராமும் ஜெயிக்கணும் அப்படின்னு பல பேர் வந்து விருப்பப்படுறாங்க, மேடையிலேயே தெரிவிக்கிறாங்க. இந்த அன்பை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பிளெஸிங் சார் இல்லையா? இது அது ரொம்ப அது அதான் சார் சொல்கிறேன், அந்த குவாலிட்டி ஆஃப் அது வந்து நம்ம விருப்பப்பட்டு கேட்டு வர்றதில்ல, அது தானாக வருது. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எதை கொடுத்தா இது வருதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒன்றுமே தெரியல சார். அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு லைக் உண்மையாகவே நீங்கள் கேட்டதுக்கப்புறம் யோசிக்கிறேன், அப்படி இல்லை. தே ஆல் லவ் மீ அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூடுது. இவ்வளோ பேர் உங்கள் மேலே மதிப்பு வைக்கிறப்போ உங்களுக்கு இன்னுமே அது உண்மை. ஒரு நம்ம ஏன்னா அவங்க சொல்கிற அளவுக்குலாம் இப்போ வெற்றி சொல்கிற லைஃப் ஸ்டைல்னால் அது பெரிய வார்த்தை. இப்போ நமக்கு தான் நம்ம யாருங்கிறது தெரியும், அது வெற்றியோடைய அப்சர்வேஷனில் அது இருக்கும். ஏன்னா வெற்றி இப்போ ஒரு ஃபிலிம் ஸ்கூல் நடத்துகிறார், அங்கே பசங்க எழுதி கொடுத்ததை அவர் சொல்கிறாரு. அந்த உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார், ஏன் பிடிக்கும்னு அந்த அங்கே வரக்கூடிய இதில் 100 அப்ளிகேஷன் வந்து 60 பேர் என் பேர் எழுதி ஒரு காரணத்தில் எழுதி அதை வந்து அவர் சொல்கிறார். ஸோ அது வந்து என்னென்னா என் படம் பார்த்து வரக்கூடிய ஒப்பீனியன், நம்மளை பார்த்து வரக்கூடிய ஒப்பீனியன், அதுவே பெரிய விஷயம் இல்லையா? இல்லை. ஆனால் நம்ம யார் அது என்னென்னா உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கலை உருவாக்கும். நீங்கள் அது உங்களை ஏதோ ஒரு விதத்தில் உங்களை மாற்ற ட்ரை பண்ணும். அதுலேருந்து நம்ம வந்து இயல்பாக குறைகள் உள்ள ஒரு மனிதனாக இருக்க வரைக்கும் தான் கதைகள் பண்ண முடியும் சார், இல்லையா? உண்மைதான். ஒரு குறைகள் அற்ற ஒரு மனிதனாக சராசரி மனிதனாக இருக்க முடியும். அது நம்மளுக்கு அதுதான் பயமாக இருக்கும். ஒருத்தர் ரொம்ப புகழ்றப்ப ஐயோ அப்படி இல்லையே, நமக்கு தானே ரொம்ப தெரியும் இல்லையா? இப்போ மாரி சுராஜ் போகிற போக்கில் பொய்யே சொல்ல மாட்டான், அது எப்படி இருக்க முடியும்? பொய் அவன் வந்து பிரியத்தின் அடிப்படையில் அன்பின் அடிப்படை. அப்புறம் இன்னொன்று அவங்ககிட்ட நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அவன் அசிஸ்டன்ட், அவங்ககிட்ட எதுக்கு நான் பொய் சொல்லுவேன்? அவன் தான் என்கிட்ட பொய் சொல்ல முடியும். ஏன்னா நான் டைரக்டர், அவன் தப்பிச்சு போனால் அதை பொய் சொல்லிட்டு தான் போகணும் இல்லையா? நான் அவங்ககிட்ட ரீசன் சொல்ல வேண்டியது இல்லை. அதனால் அவன்கிட்ட பொய் சொல்ல வேண்டியது. அதனால் அவன் என்ன சொல்லிட்டான், அவன் பொய்யே சொல்லாதவன். நான் சொன்னேன், டேய் நீ வந்து எனக்கு நல்லதுக்கு பண்ணுறியா கெட்டது பண்ணுறியா? எத்தனை பொய் சொல்லியிருப்பேன்னா கிளம்பி வந்து அவரையா நீ பொய் சொல்லாதவர் என்று சொன்னாய் மானங்கட்டவனே அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் எவ்வளோ அண்ட புழுகளை அடுக்கியிருக்கிறார் தெரியுமான்னு சொன்னால் பள்ளிக்கூட காலத்துலேருந்து தொடங்கலாம் சார் நம்ம பொய்களோட எண்ணிக்கை இல்லையா? ஸோ இது புரியுது. நான் சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன். மாரி செல்வராஜ் சொல்கிறது வந்து ஒரு அன்பின் காரணமாக, பிரியத்தின் காரணமாக, ஒரு உயர்வு நவிர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நம்ம வந்து அதை உயர்வு நவிர்ச்சியை எந்த விதத்துலையும் மனசுக்குள்ளே ஏற்றாமல் நம்ம அதுக்காக உண்மையானவனாக மாறிட்டேன்னா அப்புறம் என்ன தான் பண்ணுறது? பொய்யில் தான் கற்பனைகள் இருக்குது, கதைகள் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், அந்த பாராட்டுகள் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் இருக்கும். அதனால எவ்வளவு ஏற்றுக்கொள்ளணுமோ அவ்வளோ ஏற்றுக்கவே வேணாம் சார். அது ஓகே, அவங்க அப்படி நினைக்கிறாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய குறைகளோடு ஒரு சராசரி மனிதனாக அப்படியே எங்கிட்டே இருந்தால் மேபி அது பெட்டர்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்மளுக்கு கில்ட்டி வந்துடும் சார். ஒருத்தர் வந்து உங்களை பொய்யே சொல்லான்னு சொன்னோன்னா பொய் சொல்கிறப்ப உங்களுக்கு தோணும், அவன் அப்படி சொன்னானே நம்மளை இட் மே கிரியேட் கில்ட்டி. இல்லை, ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாக்கிடக்கூடாது. நான் எப்போதும் நினைக்கிறேன், லைக் அவ்வளோ தூரத்துக்குலாம் மனிதர்கள் தங்கள் மேலே குற்ற உணர்ச்சி கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு முடிந்த அளவுக்கான இயல்பான வகையில் நம்ம வாழ்கிறோம். தவறுகள் நடந்திருக்கோம், தவறுகள் செய்திருப்போம், அந்த தவறுகளை தாண்டி நம்ம வந்திருப்போம். நம்ம இப்போ ஒருத்தர் ஒரு வார்த்தை மூலிமா நம்மளை இவர் இப்படின்னு சொல்லணும், அதுக்கு ஃபிட் பண்ண போய் மாட்டிக்கூடாது. தென் வி லூஸ் அவர் செல்ஃப். ராமனுடைய அடுத்த படைப்பு பறந்து போக்கு தொடர்ந்து என்னவா இருக்க போகுது? 7 கடல் 7 மலை ரிலீஸ் பண்ணோம் சார். இல்லை பட்டியல்கள் நிறைய இருக்குது. அது எது டிசைன் ஆகுதோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன் சார். பட் டிஃப்ரெண்ட் ஜேர்னஸ், இன்னொரு காமெடி பண்ணலாமான்னு யோசிக்கிறேன், ஒரு ஹாரர் காமெடி பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் சார். மாதிரி அப்படி ஒன்று யோசிச்சுட்ருக்கேன். ஆக்ஷன் ஒன்று இருக்குது, பியூர் லவ் ஸ்டோரி பண்ணுங்கன்னு என்கிட்ட பார்க்குற எல்லாரும் வந்து இந்த 18, 19 கட்டுறது பார்த்த எல்லாரும் சார் ஒரே ஒரு முழு நீள காதல் கதை அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலி இப்போ 50 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம சொந்த கதை எடுத்தால் வீட்டில் பிரச்சனை வராது, அதனால் காதல் கதையும் கூட எடுக்கலாம். இனியாவது இவ்வளவு இடைவெளி இல்லாமல் சார், நான் இடைவெளியோடு இல்லை சார், படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இடைவெளி ஆகுது. ஸோ அது என்னென்னா சார், நீங்கள் ஒரு மாறுபட்ட கதை எடுத்து அதை பொசிஷன் பண்ணுறப்போ அது அதுக்கான டைத்தை எடுத்துருது. ஸோ இட்ஸ் நாட் தட் நம்ம சோம்பேறித்தனமாக ஏதோ நம்ம வாய்ப்புகள் கதவை தட்டி இல்லை நாங்கள் வேலைக்கு வர மாட்டோம்னு சொன்ன மாதிரி இல்லை. வேலை பார்த்துட்டே இருக்கோம், வாய்ப்புகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய வேலைகளும் வாய்ப்புகளும் இந்த மாதிரியான ஏதோ ஒன்று இருக்குது அதுக்குள்ளே. ஸோ அதுக்கான வடிவத்துக்கான ஒரு நேரத்தை அது எடுத்துக்குது. ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்களுடைய பறந்து போகிற திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாகவே டூரிங் டாக்கீஸ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.